ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மாபெரும் திட்டமாகிய சாலமோன் தேவாலயத்தை குறித்து பார்க்க இருக்கின்றோம். 966ஆம் ஆண்டு பிசியில் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி உருவான ஆச்சரியமான திட்டங்களை கவனிக்க இருக்கின்றோம். திட்டத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். தேவன் தாவீது ராஜாவுக்கு இருந்த சத்துருக்கள் மத்தியில் அவரை விடுதலையாக்கி பாதுகாத்து தேவ சமாதானத்தோடு அவர் இருந்த சூழ்நிலையில் தாவீது ராஜாவின் இருதயம் தேவன் மீது வைத்த அளவு கடந்த அன்பின் நிமித்தமாக அவர் சொன்னது, நான் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் வாசம் பண்ணுகிறேன், தேவனுடைய பெட்டியோ திரைகளின் நடுவே வாசம் பண்ணுகிறது. ஆதலால் என் தேவனுக்கு அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள் உருவானது. அப்படி தாவீது ராஜா சிந்திக்கையில் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் மறு உத்தரவு கொடுத்தார். அதாவது, நீ எனக்கு வீட்டை கட்டமாட்டாய் என்றும் உன் புத்திரனை என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார் என்றும் சொன்னார். அப்படி தன் தகப்பனாகிய தாவீதின் மூலமாக திட்டங்கள் தீட்டப்பட்டு தன் தகப்பன் குறித்த மோரியா மலையில் உள்ள ஓர்னானின் களத்தில் தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் ராஜா ராஜ்யபாரம் செய்த 4ஆம் வருடம் 2ஆம் மாதம் 2ஆம் தேதியிலே கட்டத் தொடங்கினார். அந்த வருடம்தான் 966 பிசி என்று வேதாகமத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பூமியிலே மிகுந்த ஞானம் பெற்ற சாலமோன் ராஜா சொன்னது, நான் கட்டப்போகும் ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாக இருக்கும் என்றார். அந்த ஆலயத்தை பார்ப்போம் வாருங்கள். சாலமோன் ராஜா ஆலயம் கட்டுவதற்கு பயன்படுத்திய பொருட்கள் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, விலை உயர்ந்த கற்கள், மரங்கள். மேலும் இந்த ஆச்சரியமான வேலையை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட நபர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள், நிபுணர்கள், ராஜாக்கள், விசேஷித்த வேலையாட்கள், விசேஷித்த சிற்பாசாரிகள் போன்றவர்கள். இந்த ஆச்சரியத்தை நாம் வேதாகமத்தில் எங்கு காண முடியும் என்றால் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் மற்றும் 2 நாளாகமம் 2, 3 மற்றும் 4ஆம் அதிகாரத்தில் காண முடியும். இந்த ஆலயத்தின் பிரம்மாண்டத்திற்குள் போவதற்கு முன்பு ஒரு சிறிய உண்மையை கண்ணோக்குவோம். சாலமோன் ராஜாவின் ஞானத்தில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் ஒரு மாபெரும் உண்மை என்னவெனில், எவ்வாறு ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்கிற மாபெரும் அதிசயமான உண்மையை இது அடையாளப்படுத்துகின்றது. இதை நாம் எங்கு புரிந்து கொள்ள முடியும் என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனத்தில் காண முடியும். மற்றும் ஒரு உண்மை கிறிஸ்தவன் ஆண்டவரின் ராஜ்யத்தில் எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் மகிமை புரிந்த நிலையில் இருப்பார்கள் என்பதையும் இது அடையாளப்படுத்துகின்றது. ஆதலால் சாலமோனின் ஆலயமும் கிறிஸ்துவின் ஆலயமும் என்கிற தலைப்பில் மகா ஆச்சரியமான காரியங்களை நாம் கவனிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து உள்ளே செல்லுவோம் வாருங்கள். முதலில் நாம் கவனிக்கும் போது எவைகளை கொண்டு ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது, வெட்டின கற்களால் பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. மேலும் ஆலயம் கட்டப்படுகையில் கற்கள் அனைத்தும் பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட பின்பு அது கட்டப்பட்டது. மேலும் அவ்வாறு கட்டப்படும் பொழுது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த ஒரு இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் கேட்கப்படவில்லை. என்ன ஆச்சரியம்! இவ்வளவு பெரிய மகா பிரம்மாண்டமான ஆலயம் கட்டப்படும் பொழுது ஒரு சிறிய சத்தம் கூட கேட்கப்படவில்லை. நிச்சயமாகவே நாம் இதை கவனிக்க வேண்டும். தற்போது ஆலயத்தின் அமைப்பை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு ஆலயத்தின் பாகங்களை மனதில் நிறுத்திக் கொள்வோம். அவைகள் என்னவெனில், முதலில் ஆலயத்தின் முகப்பு மண்டபம்,
அதன் முன்பாக இருக்கக்கூடிய 2 மாபெரும் தூண்கள், அதை தாண்டி வரும் பொழுது தேவாலயத்தின் முன்பகுதியாகிய பரிசுத்த ஸ்தலம், இந்த பகுதியை தாண்டி வரும் பொழுது மகா பரிசுத்த சந்நிதி ஸ்தானம் அல்லது மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்படும். அதன் பின்பு வலது இடது பின்புறம் அமைந்திருக்கும் சுற்றுக்கட்டுகள். அதன் பின்பு ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வலது புறத்தில் அமைந்திருக்கும் 5 கொப்பரை வண்டிகளும் இடதுபுறத்தில் அமைந்திருக்கும் 5 கொப்பரை வண்டிகளுமே. மேலும் ஆலயத்திற்கு முன்பாக வலதுபுறத்தில் அமைந்திருக்கும் பலிபீடமும் இடதுபுறத்தில் அமைந்திருக்கும் தண்ணீர் தொட்டியுமே. இவைகளை மனதில் வைத்து கொண்டால் நாம் மிக எளிமையாக தேவ திட்டத்தில் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எவ்விதமாக கட்டப்பட வேண்டும் என்பதை எளிதில் புரிந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆலயத்தை வெளிப்பிரகாரத்தில் இருந்து தற்போது பார்க்கின்றோம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது மாதிரி இந்த இடத்திற்கு பெயர் ஆலயத்தின் முகப்பு ஸ்தானம். இந்த ஆலயத்தினுடைய முகப்பு மண்டபமானது 120 அடி உயரமும் 20 அடி நீளமும் 10 அடி அகலமுமாக கட்டப்பட்டுள்ளது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது 2 வெண்கல தூண்கள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் வலதுபுறத்தில் காணப்படும் தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தப்பட்டுள்ள தூணுக்கு போவாஸ் என்றும் பெயர். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் தூணின் சுற்றளவு 12 முழ நூலளவாக இருந்தது. ஒவ்வொரு தூண்களின் மேல் 5 அடி உயரத்திற்கு வெண்கலத்தால் விசித்திர வேலையாக செய்யப்பட்ட 2 கும்பங்கள் காணப்பட்டன. கும்பங்களின் மேல் லீலி புஷ்பங்களின் வேலையும் விசித்திரமாக செய்யப்பட்டிருந்தது. இது 4 முடி உயரமாயிருந்தது. ஏன் இத்தனை விசித்திர வேலைப்பாடுகள்? நாம் சிந்திக்க வேண்டும். தற்போது நாம் ஆலயத்தின் முதல் பகுதியாகிய பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்ல போகின்றோம். இங்கு நாம் பார்ப்பது தேவாலயத்தின் வாசலுக்கு ஒலிவ மரத்தால் நிலைகள் செய்யப்பட்டுள்ளன. அதற்கு 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இதை பார்க்கும்போது ஆச்சரியமான காரியங்களை நம் கண்கள் பெறுகின்றன. பாருங்கள், கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையாக செய்யப்பட்டு பொன் தகட்டால் இந்த கதவுகள் மூடப்பட்டுள்ளன. நாம் ஆலயத்திற்கு உள்ளாக செல்ல போகின்றோம். இந்த முதல் பகுதியானது 40 முழ நீளமும் 20 முழ அகலமும் முழ உயரமாக காணப்படுகின்றன. இங்கு பார்க்கும் பொழுது வியப்பை உருவாக்குகின்றது. ஆலயத்திற்குள் ஒரு கல்லும் காணாதபடிக்கு முற்றிலுமாக கேதுரு பலகைகளாலும் தேவதாரு பலகைகளாலும் அதை மூடி அதன் மீது முற்றிலுமாக பொன் தகட்டால் மாளிகையை இரத்தினங்களாலும் சுவர்கள் மீது விசித்திரமான கேருபீன்களும் பேரிச்ச வேலைகளையும் சங்கிலிகளையும் சித்தரித்து அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதை நாம் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் காண முடியும். மேலும் 2 நாளாகமும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களிலும் காண முடியும். இப்பொழுது ஆலயத்திற்குள் இருக்கும் பொருட்களை நாம் கவனிக்க இருக்கின்றோம். இங்கு பார்க்கும் பொழுது முற்றிலும் பொன்னால் செய்யப்பட்ட குத்து விளக்குகள் காணப்படுகின்றன. அவைகள் வலதுபுறத்தில் 5 பொன் குத்து விளக்குகளும் இடதுபுறத்தில் 5 பொன் குத்து விளக்குகளும் அதனுடைய விசித்திரமான வேலைகளோடு
செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் காண்பிக்கப்பட்டது போலவே ஆலயத்திற்குள் முற்றிலுமாக பொன்னால் மூடப்பட்ட மேஜைகள் காணப்படுகின்றன. அதன் மீது தேவ சமூகத்து அப்பங்களும் காணப்படுகின்றன. இவ்வாறு வலதுபுறத்தில் 5 மேஜைகளும் இடதுபுறத்தில் 5 மேஜைகளும் காணப்படுகின்றன. இதை நாம் 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் காண முடியும். மேலும் மகா சந்நிதி ஸ்தானத்திற்கு போகும் முன்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் பொன்னால் மூடப்பட்ட ஒரு பீடம் இருப்பதை காண்கின்றோம். நாம் ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சந்நிதி ஸ்தானத்திற்கு வந்திருக்கின்றோம். நாம் உள்ளே செல்லும் முன் அதன் வாசல்களின் மேல் சட்டமும் நிலைகளும் கதவுகளும் ஒலிவ மரங்களால் செய்யப்பட்டு இரட்டை மடக்கு கதவுகளாக காணப்படுகின்றன. அந்த இரட்டை கதவுகளில் கேருபீன்களும் பேரேந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரை வேலையாக செய்யப்பட்டு சகலமும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்ததை நாம் ஆச்சரியமாக பார்க்கின்றோம். தற்போது நாம் மகா சந்நிதி ஸ்தானத்தின் உள்ளே செல்ல போகின்றோம். இது 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாக காணப்படுகின்றது. மகா சந்நிதி ஸ்தானத்திற்கு உள் செல்லும் முன்பாக பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கும் சங்கிலியை நாம் பார்க்கின்றோம். அதிலே ஒரு திரையை காண்கின்றோம். இது இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் செய்யப்பட்டிருப்பதை காண்கின்றோம். அந்த திரையில் கேருபீன்களின் உருவங்களையும் காண முடிகின்றது. இதை நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். மகா பரிசுத்தமான ஸ்தானம் முற்றிலுமாக கேதுரு பலகைகளால் உண்டாக்கப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டிருப்பதை காண்கின்றோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சுவர்கள் முழுவதும் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் மற்றும் அவை அனைத்தும் கொத்து வேலையாக செய்யப்பட்டிருப்பதை காண்கின்றோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் காண்பது 2 ஒலிவ மரங்களால் செய்யப்பட்ட கேருபீன்களை பார்க்கின்றோம். அவை ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாக இருப்பதை காண்கின்றோம். அவை ஒவ்வொன்றுக்கும் 2 செட்டைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு செட்டையும் 5 முழ நீளமாக காணப்படுகின்றது. 2 கேருபீன்களும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருப்பதை காண்கின்றோம். கேருபீன்களின் செட்டைகள் நடுமையத்தில் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை காண்கின்றோம். மற்ற 2 செட்டைகளும் சுவரோடு ஒட்டிருப்பதை காண்கின்றோம். இந்த 2 கேருபீன்களுக்கு நடுவில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்கின்றோம். கேருபீன்களின் செட்டைகள் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருப்பதையும் காண்கின்றோம். உடன்படிக்கை பெட்டியிலே 2 கற்பலகைகள் மாத்திரமே உள்ளதை நாம் அறிவோம். இதை நாம் எங்கு வாசிக்க முடியும் என்றால் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை மற்றும் 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மேலும் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இவைகளை பற்றிய உண்மைகளை காண முடியும். தற்போது நாம் ஆலயத்தின் முன்பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இங்கு நாம் 2 முக்கியமான ஏற்பாடுகளை கவனிக்கின்றோம். வெண்கல பலிபீடம், மற்றொன்று வெண்கல கடல் தொட்டி. முதலில் வெண்கல கடல் தொட்டியை கவனிப்போம். இப்போது நாம் பார்ப்பது
வெண்கல தண்ணீர் தொட்டி. இது 12 ரிஷபங்கள் மேல் நிற்க வைக்கப்பட்டுள்ளதை காண்கின்றோம். ஒவ்வொரு திசைக்கும் 3 ரிஷபங்களாக மொத்தம் 12 ரிஷபங்கள். வெண்கல கடல் தொட்டியின் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் அதனுடைய சுற்றளவு 30 முழ நூலுமாய் இருக்கின்றது. இது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும் கொள்ளளவாக இருக்கின்றது. நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். நாம் பார்ப்பது வெண்கல பலிபீடம். இது 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமாக இருக்கின்றது. இதை நாம் எங்கு வாசிக்க முடியும் என்றால் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காண முடியும். தற்போது ஆலயத்தை சுற்றி வெளிப்புறத்தில் இருக்கும் சுற்றுக்கட்டுகளை கவனிக்கப் போகின்றோம். சுற்றுக்கட்டுகள் 3 அறைகளை உள்ளடக்கியிருக்கின்றன. கீழே இருக்கிற முதலாவது சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவாக இருக்கும் அறை 6 முழ அகலமும், 3ஆவதாய் காணப்படும் மேலறை 7 முழ அகலமாய் இருக்கின்றது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களில் தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பை ஒட்டு சுவர்கள் இருப்பதையும், அறையிலிருந்து மற்ற அறைகளுக்கு செல்வதற்கு சுழற்படிகள் இருப்பதையும் காண முடியும். இதை நாம் எங்கு வாசிக்கலாம் என்றால் 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5, 6 மற்றும் 8 வசனங்களில் பார்க்க முடியும். நாம் பார்ப்பது வலதுபுறத்தில் 5 வெண்கல ஆதாரங்களையும் இடதுபுறத்தில் 5 வெண்கல ஆதாரங்களையும் பார்க்கின்றோம். மொத்தம் 10 ஆதாரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் ஒவ்வொன்றும் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆதாரத்திலும், அதாவது வண்டியிலும், விசித்திரமான வேலைப்பாடுகளாகிய சிங்கங்களும் காளைகளும் கேருபீன்களும் இருப்பதை காண்கின்றோம். ஒவ்வொரு ஆதாரத்திற்கு மேலும் 4 முழ அகலமான வெண்கல கொப்பரைகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு கொப்பரையும் 40 குடம் தண்ணீர் பிடிக்கும் கொள்ளளவாக காணப்படுகின்றன. இவ்வாறு மொத்தம் 10 ஆதாரங்களும் 10 கொப்பரைகளும் காணப்படுகின்றன. இதை நாம் எங்கு வாசிக்க முடியும் என்றால் 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 39 வரை. அப்படி என்றால் சாலமோன் ராஜா மிகவும் பெரியதும் ஆச்சரியமான ஆலயத்தை கட்டியது போலவே இவ்வளவு பிரம்மாண்டமாக சகலமும் பொன்னாலும் விலையேறப்பெற்ற பொருட்களாலும் செய்யப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ள இந்த சாலமோன் ராஜாவின் மகா ஆச்சரியமான ஆலயத்தின் உண்மை என்ன? நாம் உள்ளே செல்ல போகின்றோம். நிதானமாக கவனிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாலமோன் ராஜா ஞானத்தில் தலை சிறந்தவர் என்பதை நாம் அறிவோம். அவர் யாருக்கு ஒரு அடையாளமாக வேதாகமத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளார் என்பதை அனைவரும் அறிவோம். சாலமோன் ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றார். எப்படி சாலமோன் ராஜா ஒரு ஆச்சரியமான ஆலயத்தை கட்டினாரோ அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையாகிய ஆலயத்தை பெந்தகோஸ்தே நாளிலிருந்து கட்டத் தொடங்கியுள்ளார். இதை நாம் எங்கு புரிந்து கொள்ள முடியும் என்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாம் தாம் அந்த ஆலயம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பிரம்மாண்டமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தலையாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும்
எப்படியாக மகிமை பொருந்திய ஆச்சரியமான ஆலயமாக சபையாக கட்டப்பட வேண்டும் என்பதை இது பொருள்படுத்துகின்றது. உதாரணத்திற்கு, சாலமோன் தேவாலயத்தில் பயன்படுத்தப்பட்ட பொன் எவ்வளவு என்பதை நாம் நிதானிப்போம். காரணம், அந்த ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலம், மகா சந்நிதிஸ்தானம் இரண்டுமே பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. மேலும் அனைத்து பொருள்களும் விலையுயர்ந்த பொன்னால் மூடப்பட்டிருப்பதை நாம் நிதானித்தோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, ஆலயத்தை மிக பிரம்மாண்டமாக விசேஷித்த விதமாக கட்டுவதற்கு தாவீது ராஜா சவகரித்து கொடுத்த பொன் மாத்திரமே 1,00,000 தாளந்தாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த 1,00,000 தாளந்து பொன்னை தற்போதுள்ள காலத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, ஒரு தாளந்து என்பது 34 கிலோகிராம் என்றால் 1,00,000 தாளந்து என்பது 34 லட்சம் கிலோகிராம் என்பதாகும். அந்த வகையில் 1 கிலோ தங்கம் இன்றைய அமெரிக்க டாலர் மதிப்பின் அடிப்படையில் 54,71,245 ரூபாய். அப்படி என்றால் 34 லட்சம் கிலோ தங்கத்தின் மதிப்பு எவ்வளவு? நாம் ஒவ்வொருவரும் கணக்கு பார்ப்போம். 34 லட்சம் பெருக்கல் 54,71,245 ரூபாய். அப்படி என்றால் தோராயமாக எவ்வளவு வரும் என்று பார்த்தால் 18 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலாக அது வரும். இதன் மதிப்பை நிதானிக்கவும். இது என்ன சொல்ல வருகின்றது? இவ்வளவு மதிப்புமிக்க ஆலயத்தின் உண்மை என்ன? நாம் நிதானிக்க வேண்டும் என்பது வேதாகமத்தில் பொதுவாகவே தெய்வீகமான குணங்களை அடையாளப்படுத்தும். அப்படியென்றால் தெய்வீகமான குணத்தின் மதிப்பை இது காண்பிப்பதாக இங்கு காணப்படுகின்றன. யோசித்து பாருங்கள். இவ்வளவு விலை உயர்ந்த தெய்வீக குணத்தோடு, அதாவது பொன்னோடு சாலமன் ஆலயம் கட்டப்பட்டது போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குணங்கள்தான் தெய்வீகமான குணங்கள். அந்த குணங்களோடு தான் ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவரை பின்பற்றக்கூடியவனாக, அவருடைய சரீரமாக, அவருடைய சபையாக, ஆலயமாக கட்டப்பட வேண்டும் என்கிற மாபெரும் ஒரு உண்மையை இந்த சாலமோன் தேவாலயம் நிரூபிக்கின்றது. தயவு செய்து நாம் சிந்திப்போம். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கட்டப்பட வேண்டிய விதத்தை இந்த தேவாலயம் மிகுந்த ஆச்சரியமாக உண்மைத்தன்மையை மிக தெளிவாக காண்பிக்கின்றன. இப்படி கட்டப்பட்டால் மட்டுமே நாம் மகிமை பொருந்திய கனத்துடன் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்பதை கட்டி பூர்த்தி அடைந்த ஆலயமும் வெளிப்படுத்துகின்றது. நாம் சிந்திக்க வேண்டும். கவனிக்கலாம். இந்த ஆலயத்திற்குள் ஒளி தரும் பொன்னால் செய்யப்பட்ட 10 குத்து விளக்குகள் காணப்படுகின்றன. அப்படியென்றால் தெய்வீக வெளிச்சமாகிய சத்தியத்தை 1000 ஆண்டு அரசாட்சியில் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக இந்த ஆலயமாகிய சபை வகுப்பார் காணப்படுவார்கள் என்பதே அதனுடைய பொருள். மற்றும் இந்த ஆலயத்தினுள் 10 மேஜைகளும் அதன் மீது தேவ சமூகத்து அப்பங்களும் காணப்பட்டன. இப்படி காணப்படும் பொழுது இது எதை அடையாளப்படுத்துகின்றது என்று பார்க்கும் பொழுது, 1000 ஆண்டு அரசாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பரிமாறக்கூடிய தெய்வீக சத்தியங்களை உள்ளடக்கியவர்களாக, அந்த சத்தியத்தின் மீது சகல அதிகாரங்களை பெற்றவர்களாக, சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தேவனுடைய சர்வ அதிகாரத்தின் ஆயுதமாக இந்த சபையாகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரின் சரீரமாக இருக்கக்கூடிய ஆலயமானது காணப்படும் என்பதே அதனுடைய பொருள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரின் பெட்டியாகிய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்படியென்றால் 1000 ஆண்டு அரசாட்சியில் சபையின் மத்தியில்
சர்வ வல்லவரின் தெய்வீக பிரசன்னம் இருக்கும் என்பதை அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றன. இன்னும் ஒவ்வொரு பொருளின் ஆச்சரியமான தெய்வீகமான திட்டங்கள் இதனுள் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலமோன் தேவாலயத்தில் காண்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு அமைப்பையும் நிதானமாக நாம் கவனிக்கும் பொழுது யோசிக்கும் பொழுதும் நமக்கு என்ன புரிய வரும் என்றால், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இதெல்லாம் புரிந்து கொண்டு இது போலவே அவர்கள் கட்டப்பட வேண்டும் என்கிற மாபெரும் ஆச்சரியமான யாராலும் மாற்ற முடியாத உண்மையை அது வெளியே கொண்டு வரும். இப்படிப்பட்ட சாலமோன் தேவாலயத்தின் ஒவ்வொரு பொருள்களை குறித்த ஆழமான மிக தெளிவான சத்தியங்களை தெரிந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள், விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். இந்த ஒரு சாலமோன் தேவாலயம் 966 BCயில் கட்டத் தொடங்கி சரியாக 7 வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது. அதுபோலவே பெந்தகோஸ்தே நாளிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய சாலமோன் ராஜா அவருடைய சரீரமாகிய தெய்வீக குணங்கள் அடங்கிய மிகவும் மதிப்புள்ள சபையை அவர் கட்டி வருகிறார். அதாவது தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கின்றார். அப்படி தெரிந்து கொண்டு அவருடைய சபையாக ஆலயமாக கட்டப்படக்கூடிய காலப்பகுதி தான் இந்த சுவிசேஷ யுகம். அது இன்னும் சற்று காலத்தில் முடிய உள்ளது என்பதையும் இந்த ஆலயம் காண்பிக்கின்றன. இந்த ஆலயம் தேவனுடைய திட்டத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காலப்பகுதிகளையும் வருடங்களோடு ஆச்சரியமாக நிரூபிக்கின்றது. இவைகளை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் தொடர்பு கொள்ளவும். இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் தேவனுடைய பரிசுத்தமான திட்டங்களை சாலமோன் தேவாலயமும் கிறிஸ்துவின் ஆலயமும் என்ற தலைப்பின் கீழாக பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல ஒரு வாய்ப்புகளுக்காக ஈவுகளுக்காக தேவனுக்கே நன்றிகளை செலுத்திக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். ஆமேன். ஆச்சரியமும் நிறைந்திருக்கும் ஆலயம் சாலமோ கரத்தினால் நிறைவாய் நடந்தது தரிசனம். சர்வ வல்லமை நிறைந்த தேவனின் மகிமை விளங்கும் ஆலயம் காண அழைக்கிறோ. மகிமை விளங்கும் ஆலயம் காண அழைக்கிறோ. பெரியதும் ஆச்சரியமும் நிறைந்திருக்கும் ஆலயம். கேதுருக்களால் நிறைந்த ஆலயத்தின் ஆச்சரியம் என்ன? ஒரு கல்லும் காணாமல் கேதுருக்களால் நிறைந்த ஆலயத்தின் ஆச்சரியம் என்ன? விலையேற பெற்ற அஸ்திபார கற்களின் ஞான அர்த்தம் என்ன? ஞான அர்த்தம் என்ன? பெரியதும் ஆச்சரியமும் நிறைந்திருக்கும் ஆலயம்.
பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கும் விளக்குகளின் மாபெரும் ரகசியம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்திலே வெளிச்சம் கொடுக்கும் விளக்குகளின் மாபெரும் ரகசியம் என்ன? கேருவின்கள் வீற்றிருக்கும் தேவதேவனின் சந்நிதியின் ஞானத்தம் என்ன? ஞானத்தம் என்ன? பெரியதும் ஆச்சரியமும் நிறைந்த கிறிஸ்துவின் ஆலயம். தேவ ஆலய ஞானங்களை உணர்ந்து நேசித்து வாழ்ந்திடுவோம், அவர் ஜீவனில் நிலைத்திடுவோம். தேவ ஆலய ஞானங்களை உணர்ந்து நேசித்து வாழ்ந்திடுவோம், அவர் ஜீவனில் நிலைத்திடுவோம். வேதத்தின் ரகசியத்தை மீட்பரின் உண்மைகளை வாழ்வில் அறிந்து கொள்வோம், வாழ தெரிந்து கொள்வோம். பெரியதும் ஆச்சரியமும் நிறைந்த கிறிஸ்துவின் ஆலயம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்திலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து இந்த ஒரு காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாகம் பார்த்திங்கன்னா நிறைவேறும் நீதியோடைய 6வது பாகத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். கடைசியாக என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனத்துக்குள்ள சத்தியம் எப்படி மறைஞ்சிருக்குது, அதை எப்படி கண்டுபிடிச்சா ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும், திட்டங்களை புரிந்து கொண்டு நம்முடைய அழைப்பு நாம் கிறிஸ்துவாக மாறுவது, அந்த அழைப்புக்கேற்றபடி நம்மளை தகுதிப்படுத்த முடியுன்றதை நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ஒரு 2 செகண்டில் ஞாபகப்படுத்தக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரட்சிப்புக்குரிய காரியங்கள் தான் இது எல்லாமே. வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் உண்மைகள் நமக்கு தெரியாமல் நாம் ரட்சிக்கப்படவே முடியாதுன்றது தான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு மறுபடியுமாக வசனத்தின் அடிப்படையில் உணர்த்தக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், சரிங்களா. அதனால தான் இந்த வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மறைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது வசனத்துக்கு உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய சத்தியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 ஃபார்முலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா யோவான் 5:39, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏசியா 34:16, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஏசியா 28:10, நாலாவது 1 பேதுரு 4:14. 4 ஃபார்முலா அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 4 ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது ஒரு 6 அருமையான மெத்தடு நம்முடைய வேதத்துக்குள்ளே நம்முடைய ஆண்டவர் வச்சுருக்கார். ஸோ இந்த 4 ஃபார்முலா, இந்த 6 அருமையான மெத்தட் ரெண்டுத்தையும் இணைக்கும் போது கம்ப்ளீட் திட்டங்களை, ஆண்டவருடைய சத்தியங்களை, அவரை பற்றிய மகத்துவமான காரியங்கள் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த விசுவாசம் தான் உலகத்தையே ஜெயிக்க வைக்கக்கூடிய விசுவாசமே தவிர வேறு எந்த விசுவாசமும் அந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே சொல்லி காமிச்சிருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூதால 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய பார்த்தீங்களா. ஸோ அநேகர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த உண்மைகள் தெரியல, இந்த விசுவாசங்கள் தெரியல அப்படின்னா தங்களுக்கு தெரியாமையே பார்த்தீங்கன்னா அவங்க வழி விலகி போகக்கூடிய காரியங்கள் இருக்குன்றத நமக்கு நினைப்பூட்டுறார். ஸோ நம்மள அநேகர் அப்படி ஆகிறது இல்லை, ஆனாலும் நமக்கு தெரியாமல் இந்த காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். இப்போ 3ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. யூதா 3ஆம் வசனம், பிரியமானவர்களே,
பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில், பார்த்தீங்களா, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படியாக நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறேன், நான் ரொம்ப கருத்து உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லி அங்க யூதா சொல்றார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று. பாத்தீங்களா, பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் ஒரு முறை தைரியமா என்ன பண்ணா உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணுன்றதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வார்த்தை என்பதை அங்க யூதா சொல்லி காமிக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப படிச்ச 2 வசனங்களை என்ன பண்ணலாம்னா மைண்ட்ல வச்சுக்கலாம். எதுக்காக மைண்ட்ல வச்சுக்க போறோம்னா, பரிசுத்தவான்களுக்கு, ஆதிகால அப்போஸ்தலருக்கு, சீஷர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் ஒப்புவித்த பரிசுத்தமான விசுவாசங்கள், அந்த விசுவாசத்துக்கு தான் இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிக்கின்றதுக்காக தான் இந்த வசனம் நம்ம படித்தோம் இல்லையா. அப்படி பண்ணும்போது மறுபடியும் பாடத்துக்குள்ள வருவோம். நிறைவேறும் நீதி 6ஆம் பாகத்துக்குள்ள வரும்போது 4 ஃபார்முலா கையில் இருக்குது, 6 மெத்தடை கையில் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இது 2த்தையும் இணைக்கும் போது எப்படி ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிந்து கொள்ள முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதில் முதல்ல 3 முக்கியமான மெத்தட் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம கவனிக்கலாம் இந்த ½ அன் ஹவரில். அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த 3 மெத்தட் நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ஸோ முதல் 3 மெத்தட் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, ஒரு தலைப்பின் கீழே படிப்பது. 2 செகண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஒரு தலைப்பின் கீழே படிப்பதுன்னா என்னது சகோதரரே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய வேதத்தில் அநேகமாயிரம் தலைப்புகள் இருக்குது. அதை ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து படிக்கும்போது அதற்குரிய கம்ப்ளீட் ஒட்டுமொத்தமான உண்மைகள், சத்தியங்கள் என்னன்றது நமக்கு தெரிய வந்துடும். அப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்முடைய ஆண்டவரை நெருங்க முடியும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம் சொல்லி கவனிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறோன்னு சொல்லி கவனிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, காலையில் பேப்பரை திறந்த உடனே நிறைய தலைப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஒரு தலைப்பு எடுக்கும்போது அந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட வசனம் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் வேதத்திலேருந்து ஒரு தலைப்பு எடுக்கலாம். அந்த தலைப்பில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கும் போது, ஓ இப்படி தான் பைபிளை படிக்கணுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை உங்கள் மத்தியில் வருன்றதுல எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா, முதல்ல இந்த ஒரு தலைப்பை இப்போ நம்ம முடிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டாக எடுத்து முடிக்கலாம். ஒரு தலைப்பின் கீழே படிப்பது. அப்போ நீங்களே சொல்லுங்க, நம்ம எந்த தலைப்பு எடுக்கலாம்? ஏன்னா நிறைய தலைப்பு இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை தெளிவான பதில் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார். எதெல்லாம் தலைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுலலாம் சந்தேகம் வருதோ எல்லாமே தலைப்பாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து எனக்கு தெரியணும்னா அது ஒரு தலைப்பாக எடுத்துக்கலாம். நான் மரித்ததுக்கு அப்புறம் எங்கே போவேன், நான் எப்போ உயிர்த்தெழுந்து வருவேன், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது ஒரு தலைப்பாக எடுக்கலாம். அதுக்கும் தெளிவான பதில் கொடுத்துருப்பார். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா, எல்லாருக்கும் புரியும் வகையில் ஒரு தெளிவான ஒரு தலைப்பு என்ன பண்ணலாம்னா வேதத்திலிருந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய சில உண்மைகளை அப்படியே நான் என்ன பண்ணலாம்னா பைபிள் எடுத்து புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கு நமக்கு பொதுவான தலைப்பு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அப்படின்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? தேவன்ற ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த தேவன்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கும்போது நமக்கு அதற்குரிய உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது தெரியாதனால சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய குழப்பங்கள் நம்மளை அறியாமலே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை. கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. அது பிதா ஒருத்தர் இருக்கிறார், அதாவது கடவுள் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட சொந்தமான வார்த்தை அல்ல. அது வந்து ஒரு பொதுவான வார்த்தை. புறஜாதி கடவுளுக்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் வேதத்துக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு சில வசனங்களை படிக்கலாம். அந்த வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது ஆமாம் இந்த தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை, அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும் அதுலேருந்து அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? படிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல், அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு. பார்த்தீங்களா, இங்க தேவன்ற வார்த்தை வருது இல்லையா. இது யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? இங்க அம்மோன் புத்திரருடைய கடவுள் தேவன், அப்புறம் அஸ்தரோத்து, அப்புறம் மில்கால். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறஜாதி மக்கள், புறஜாதி கடவுளுக்காக இந்த வார்த்தையும் வேதத்துக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்குது.
அப்போ தேவன்ற வார்த்தையை பார்த்த உடனே நீங்கள் அதுக்குள்ளே நிதானிக்கணும், இது யார் சம்மந்தப்பட்ட வார்த்தை, இது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுதான் எங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட் செஞ்சு பார்க்குறோம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்கலாம். இப்போ என்ன பார்த்தோம்னா, தேவன்ற வார்த்தை பார்த்தோம் இல்லையா, இது நீங்கள் எபிரேய வார்த்தையை படிச்சீங்கன்னா ஏலோகின்ற வார்த்தை அங்கே போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கூடாதுன்னா, இந்த அஸ்திரோத்தினுடைய கடவுள் தான் ஏலோகிமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இல்லைன்னு சொல்லி தெரியும். மோபுடைய கடவுள் தான் ஏலோகிமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லைன்னு தெரியும் இல்லையா? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல தேவன்றது ஒரு பொதுவாக வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாகம். சரிங்களா? அடுத்து படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். பாத்தீங்களா? இந்த இடத்துல தேவன்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது? மோசேக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப நாம நினைக்கிற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா மோசே ஒரு தேவனா அந்த இடத்துல கருதப்படுவார் இல்லையா? அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து எக்ஸோடஸ்ல யாத்திராகமத்துல 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசே மறுபடியும் யாருக்கு தேவனா இருக்காரா? பார்வோனுக்கு தேவனா இருக்காரு. 4ஆம் அதிகாரம் படிக்கும் போது மோசே ஆரோனுக்கு தேவன். 7ஆம் அதிகாரம் படிக்கும் போது மோசே பார்வோனுக்கு தேவன். அப்போ இந்த இடத்துல நாம நினைக்கிற மாதிரி மோசே ஒரு தேவனா ஒரு கடவுளா ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து படிக்கலாம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. பாத்தீங்களா? தேவனுடைய வசனங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா காட் அப்படி சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டது நாம தானே. அப்ப நம்ம ஒரு கடவுளா தேவனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா, தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இன்னொருத்தருக்கும் இந்த பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். பாத்தீங்களா? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். அப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் பிசாசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கின்றதுக்கும் நம்முடைய ஆண்டவர் அநேக வசனங்களை கொடுத்து வச்சிருக்காரு இந்த காலப்பகுதியில் சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல தேவன்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்படுது? பிசாசானவனுக்கு. அப்போ தேவன்ற வார்த்தையை நீங்க பார்த்த உடனே, அது கேட்ட உடனே அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அடையாளப்படுத்துன்றதை நீங்க புரிஞ்சிக்க கூடாது. அப்ப அது ஒரு பொதுவான வார்த்தைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து நம்ம படிக்கலாம் பாருங்க. இன்னொரு முக்கியமான தேவனை உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறதுல நாங்க சந்தோஷப்படுறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. பாத்தீங்களா? அவர்களுடைய தேவன் வயிறு. பிலிப்பியர் 3:19 அவர்களுடைய தேவன் எது அப்படின்னா வயிறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம யார் யாருக்கெல்லாம் பார்த்துருக்கோம்? புரஜாதி கடவுளுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் மோசேக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறமா சாத்தானுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறமா வயிறுக்கு தேவன்ற பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. பரலோகத்தில் ஒரு தேவன் இருக்கார் இல்லையா? அவருக்கும் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவர் ஒருத்தர் இந்த பூமிக்கு அனுப்பினார் இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை விட்டவர், அவருக்கும் தேவன்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கலாமா பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம். பாத்தீங்களா? குமாரனை நோக்கி தேவனே. அப்போ குமாரன் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பிதா கூப்பிடுறாரு? தேவனே அப்படின்னு கூப்பிடுறாரு. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே. பாத்தீங்களா? இந்த இடத்துல கவனிக்கணும். ஆதலால் தேவனே அப்படின்றார். யாரை பார்த்து சொல்றாருன்னா குமாரனை பார்த்து தேவனே உம்முடைய தேவன். பாத்தீங்களா? உம்முடைய தேவன். அப்போ குமாரனுடைய தேவன் யாருன்னா பிதா.
அப்போ இந்த இடத்துல குமாரனுக்கும் தேவன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அவர் அனுப்பின பிதாவுக்கும் தேவன்ற பேர் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தேவன்றது ஒரு பொதுவான வார்த்தை. அப்போ இப்படி அநேக தேவர்கள் இருந்தால் கூட, அநேக தேவன் இருந்தால் கூட எல்லாத்துக்கும் மேலே பிதாவாகிய ஒரு தேவன் இருக்காருன்றதான் இப்போ இந்த தலைப்பினுடைய ஒரு முடிவு. படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 8 5-7 வரைக்கும் படிங்க. 1 கொரிந்தியர் 8 முதல் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. பாத்தீங்களா? வானத்திலையும் இந்த பூமியிலையும் தேவர்கள், நிறைய காட்ஸ் இருக்கிறாங்க. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், பாத்தீங்களா? அநேக தேவர்களும் காட்ஸும் அநேக லார்ட்ஸும் கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பாத்தீங்களா? பிதாவாகிய ஒரு தேவன் இருக்காரு, அவர் தான் எல்லாத்துக்கு மேல சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றத வேதத்துல பதிவு செய்திருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய முறைமையில் ஒரு 6 மெத்தட் இருக்குது. அதில் 3 மெத்தடை கையில் எடுத்தோம். 3 மெத்தடை கையில் எடுக்கும்போது 4 ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். அப்படி பயன்படுத்தும் போது முதல் தலைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்லக்கூடிய தலைப்பு எடுத்தோம். அப்போ தேவன்றது என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது ஒரு பொதுவான வார்த்தைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா எல்லா தேவர்களுக்கும் மேலான பிதாவாகி ஒரு தேவன் இருக்கான்றதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை குறித்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் ஆழமாக அவனுக்கு சித்தமானால் நம்ம இறங்கி படிக்கலாம். சரிங்களா? இது ஒரு தலைப்பு. அப்போ இந்த மாதிரி வேதத்துக்குள்ள நீங்க எவ்வளோ தலைப்பு எடுத்தாலும் அந்த தலைப்புல தெளிவான தெளிவை நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார் உங்களுக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அநேகர் பயப்படக்கூடிய நடுங்கக்கூடிய தலைப்புகள்லாம் பைபிள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நரகம்ன்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அந்த இடத்துல. அப்போ நரகம் இருக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி வரும்போது 100% பைபிளில் நரகம் எழுதப்பட்டிருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த தலைப்பில் நம்ம தெளிவாக இருக்குமான்றதான் நம்முடைய கேள்வி. இப்போ என்ன தெளிவாக இருக்குமான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, நரகத்தில் யாரை போடுவாங்க? பாவம் செய்தலில் கொண்டு போய் அங்கே போடுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ பாவம் எதுக்கு? கீழ்ப்படியாமனால பாவம். அப்போ கீழ்ப்படியாமனால பாவம் வந்திருக்கும் போது அந்த பாவத்தின் சம்பளம் மரணமே தவிர நரகம் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நரகம் எதுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவர் அன்பான ஆண்டவர்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்க, அன்பான ஆண்டவர் எப்படி நெருப்புல போட்டு நம்மளை வாட்டுவார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்ம கிட்ட. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நரகம் இல்லைன்றது தவறான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. நரகம் இருக்குது 100%. ஆனால் நரகம் பற்றிய தலைப்புக்குள்ள நாம தெளிவா இருக்கமான்றதுதான் கேள்வி. நான் 2 கேள்வி கேட்டேன் இல்லையா? பாவத்தின் சம்பளம் நரகம் கிடையாது, மரணம் தான். அப்ப நரகம் எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர். அன்பானவர் எப்படி தன் பிள்ளையை நெருப்புல போட்டு வாட்டுவார்? காரணம் என்னன்னா, அவரால் உண்டாக்கப்பட்ட நாமே ரொம்ப அதிகமான அன்பை காமிக்கிறோம். எவ்வளவோ தவறுகள் செய்தாலும் என்னுடைய பிள்ளையை நான் நெருப்புல போட்டு வாட்ட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஈவு இருக்குது, இரக்கம் இருக்குது இல்லையா? அப்போ அகில உலகத்தையுமே உண்டாக்குன ஆண்டவர் இந்த இரக்கத்தை சரியாதான பயன்படுத்துவார். அப்ப அவர் எப்படி நெருப்புல போட்டு வாட்டுவார்? அப்ப இந்த கேள்வி இருக்குது இல்லையா? அப்போ நரகம் இருக்குது. அப்புறம் அதை பற்றிய தெளிவு என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் ரொம்ப தெளிவான ஒரு நம்பிக்கைக்குரிய வசனங்களை சொல்லி கொடுத்தார் நம்ம கிட்ட. படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 55 8 வசனம். ஏசாயா 55 8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாத்தீங்களா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன்றதை நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சிந்திச்சாரோ அதே மாதிரி சிந்திச்சால் நாமளும் அநேக உண்மைகளை வசனத்துக்குள்ள இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு வாழ்க்கையில அவர் மாதிரி வாழ முடியுன்றது தான் இந்த ஒரு காணொலியுடைய ஒரு காரணம் சொல்லி நம்ம கவனிக்கணும். சரிங்களா? முதல் தலைப்புல சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஃபோன் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க. அதுக்கான தகுதியான பதில்களை ஆண்டவர் மூலமாக உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ 2வது தலைப்புக்குள்ள நம்ம உள்ள போகலாம். சரிங்களா? 2வது மெத்தடுக்குள்ள உள்ள போகலாம். ஸோ முதல் மெத்தடு ஒரு தலைப்பின் கீழே படிப்பது, அது முடிஞ்சிருச்சு. 2வது மெத்தட் சரி பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் எடுக்கிறோம் இல்லையா பைபிளில், அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கணும். அப்போ தலைப்புடைய பேர், மெத்தடோடைய பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது மெத்தடோடைய பேர் ஒரு வசனத்தின் கருபொருளை அறிந்து உணர்ந்து படிப்பது. இதுதான் 2வது மெத்தடோடைய ஒரு தலைப்பு.
அப்போ இந்த மெத்தடில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனம் எடுக்கிறோம், அதை அப்படியே புரிஞ்சிக்க கூடாது. என்ன சொல்கிறார் நம்முடைய ஆண்டவர்ன்றதை நம்ம நிதானிக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்கிற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ரொம்ப கிருபையாக வல்லமையாக வெளியில் நம்முடைய ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச சந்தோஷமான விஷயம் அது இல்லையா? அப்படி வெளியே வந்தோடனே வனாந்திரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு பசிக்குது, ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன கொடுத்தார்? மேலேருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, மன்னா கொடுத்தார். புரிஞ்சுங்களா? மன்னா கொடுத்தார். அப்போ அந்த மன்னாவை சாப்பிட்றதுக்கான சில மெத்தட்ஸ் என்ன பண்ணியிருந்தார்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். நீங்கள் எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடக்கூடாது மன்னாவுன்றது அவருடைய முதல் கட்டளை. சரிங்களா? அது குறித்து சில வசனங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை குசிக்கு கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் பொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் பாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூட நிறைய புரஜாதி ஜனங்கள் எல்லாரும் வந்திருக்கும் போது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் அவங்ககிட்ட இருக்குது இல்லையா? ஆனால் இந்த மன்னாவோட விசேஷம் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். இந்த மன்னாவுடைய விசேஷமான காரியத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். படிங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்த மன்னா கொத்தமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. பார்த்தீங்களா? ஸோ அந்த மன்னாவுடைய மேன்மை குறித்து என்ன பண்ணுறாருன்னா நமக்கு அங்கே சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த மன்னான்றது எதை அடையாளப்படுத்துது பாருங்க, அதோடைய டேஸ்ட்டை பற்றி சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? அப்போ நமக்கு நல்லா தெரியும் மன்னான்றது ஆண்டோடைய வார்த்தையை அடையாளப்படுத்துது. ஒரு சில வசனங்களை படிக்கலாமா பாருங்க. சங்கீதம் 19:10 படிக்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? இது ஒரு வசனம். இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 103ஆம் வசனம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். அப்போ இந்த மன்னாவை ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையாக இந்த மன்னாவை எப்படி புசிக்கணுன்றத பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அடையாளப்படுத்தியிருக்காரு. படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. என்னாகமத்தில் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. பார்த்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மன்னாவை என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்கணும். பொறுக்கிட்டாங்களா? பொறுக்கின உடனே அதை அப்படியே சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை எந்திரங்களை போட்டு பானைகளை போட்டு உருளை போட்டு அடித்து நொறுக்கி அப்பங்களாக சுட்டு தான் சாப்பிடணும். இதுதான் அங்கே முறைமை இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாமளும் மன்னாவாகிய ஆண்டோட வார்த்தையை எடுத்த உடனே அப்படியே சாப்பிடக்கூடாது. என்ன சொல்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். என்ன கருப்பொருள் இருக்குது, என்ன உண்மைகள் மறைஞ்சிருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்னா நம்ம தேடி வாசி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் வசனத்தை எடுத்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம்னா அது தவறாக தான் வழிநடத்துன்றதை ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டாவது ஒரு மெத்தட் சரி பார்த்தோம் இல்லையா? ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து அல்லது உணர்ந்து படிப்பதுன்னு, அதுக்கு தான் இந்த மன்னா உதாரணமாக பார்த்தோம். இப்போ அந்த தலைப்புக்குள்ள அந்த மெத்தடுக்குள்ள உள்ள போய் நம்ம வெளியே வரலாம்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? படிக்கலாமா? இது சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான விளக்கத்தை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல், ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில்
பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். பாத்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அதிகமான நாலேஜ் உள்ளவர். அவருக்கு வந்து இங்க ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காமிக்கிறார். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்றாரு. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிமையான ஸ்திரீ கிட்ட பிறந்தவர், இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா சுயாதீனமுள்ள ஸ்திரீ கிட்ட பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சில அட்ரஸ் இங்கே கொடுக்குறாரு நம்ம கிட்ட. அடுத்தது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாத்தீங்களா, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். நீங்க அப்படியே படிச்சு புரிஞ்சுக்காதீங்க, அதுல ஞான அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறார் நம்ம கிட்ட இல்லையா? படிங்க. அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். பாத்தீங்களா, அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும், நீங்க பதில் சொல்ல முயற்சி செய்வீங்க. அந்த 2 ஸ்திரீகள் யாரு? 2 ஏற்பாடுகளாம். எது 2 ஏற்பாடு? ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை பார்த்த உடனே அப்படியே புரிஞ்சுக்கூடாதுன்றதா நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். அப்ப என்ன பண்ணணும்னா, நிதானிக்கணும், என்ன கருப்பொருள் சொல்ல வராரு. அப்ப ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் முதல்ல இருந்தாங்க. ஒன்று வந்து அடிமையான ஸ்திரீ, ஒன்று வந்து சுயாதீனமுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ஒவ்வொரு குழந்தைகள் இருக்கிறாங்கன்றத முதல்ல சொல்லி காமிக்கிறாரு. சொல்லி காமிச்சிட்டு அந்த 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள், என்ன ஏற்பாடுகள்ன்றத இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து உணர்ந்து படிப்பதுக்கு அர்த்தம். படிக்கலாமா? படிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்கு உள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 ஸ்திரீகளை குறித்து சொல்லும் போது 2 ஸ்திரீகளும் 2 ஏற்பாடுகள் சொன்னார். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்பாடு எங்க வந்துச்சா? சீனாய் மலையில வந்த ஏற்பாடு. இன்னொரு ஸ்திரீயை குறித்து சொல்லும் போது சுயாதீனத்தின் அடிப்படையில் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்ப முதல் ஸ்திரீன்றவங்க யாரு? ஆகார். அவங்க எப்படி பிள்ளை பெற்றாங்களா? அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறார்கள். அந்த ஏற்பாடு எங்க உண்டாச்சு? சீனாய் மலையில. அப்ப முதல் ஏற்பாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து எதை அடையாளப்படுத்துது? நியாய பிரமாணம். அதுதான் முதல் ஏற்பாடு அடையாளப்படுத்துதே தவிர அது புதிய ஏற்பாடையும் அடையாளப்படுத்தல, அது பழைய ஏற்பாடையும் அடையாளப்படுத்தல. அப்போ சீனாய் மலையில என்ன ஏற்பாடு கொடுத்தாருன்னா நியாய பிரமாணத்தை கொடுத்தாரு. அப்போ அடுத்த ஒரு ஸ்திரீ இருக்காங்க இல்லையா, யார் அவங்க? சாராள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எந்த ஏற்பாடுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாருன்னா சுயாதீன பிரமாணம். அவங்களை எதுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாருன்னா சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை குறித்து விவரமாக பேசலாம். நமக்கு வந்து 1/2 hour தான் டைம் இல்லையா? அப்ப என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, ஒரு வசனத்துடைய ஒரு கருப்பொருளை அறிந்து நிதானித்து உணர்ந்து படிக்கணுமே தவிர அதை அப்படியே படிக்கக்கூடாதுன்றதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் செய்ய பார்க்கிறோம். அதனால உங்களுடைய பல கேள்விகள் இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் துல்லியமான, ஆரோக்கியமான, அன்பான, இனிமையான பதில்களை நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கார். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து உணர்ந்து படிப்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இப்போ 3வது மெத்தடுக்குள்ள உள்ள போலாமா? ஸோ 3வது ஒரு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊமைகளை, பேரபிள்ஸ், அதை மையமாக வச்சு படிக்கிறது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலையும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலையும் அநேக ஊமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த ஊமைகள்லாம் என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக அவர் கொடுக்கக்கூடிய உதாரணம், அதான் பேரபிள். நம்முடைய ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டங்களை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் சொல்லக்கூடிய உதாரணங்கள் தான் பேரபிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 50 ஊமைகளுக்கு மேலே இருக்குது. பழைய ஏற்பாடு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஊமைகளுக்கு மேலே பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வரையில் வந்து அவர் ரொம்ப சிம்பிளாக ஊமைகள் என்ன பண்ணார்னா மக்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணார். சிம்பிளாக சொன்னார், ஆனால் அவங்களுக்கு புரியல ஆக்சுவலாக. அப்போ நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் நீங்கள் ஊமைகளாக பேசுகிறீங்க, அதில் என்ன ஆண்டவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை நம்ம படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார்.
அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். சோ மேல என்ன பண்ணிட்டாருன்னா, விதைக்கிறவனை பற்றி வந்து ஊமையை சொன்னார். சொல்லிட்டு கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் ஆண்டவரே நீங்க ஊமைகளா பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறார். 11ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாத்தீங்களா, ஏன் ஆண்டவர் ஊமைகளா பேசுறீங்கன்னு கேட்கும்போது அவர் ரொம்ப அருமையான வார்த்தையை சொல்லி காமிச்சார். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ இந்த ஊமைக்குள்ள என்ன திட்டம் மறைச்சு வச்சிருக்காருன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல், இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாக பேசினார், உவமைகளால் அன்றி அவர்களோடு பேசவில்லை. அடுத்த வசனம் படிங்க. என் வாயை உவமைகளால் திறப்பேன். பாத்தீங்களா, என் வாயை ஊமைகளால் திறப்பேன். உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா, உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி மறைந்திருக்கக்கூடிய அநேக ரகசியங்கள்ல என்ன பண்ணிருக்காருன்னா ஊமைக்குள் வச்சிருக்காரு. அப்ப ஊமைக்குள்ள ஊமையோட மேன்மை என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, பேரபிள்ஸோடைய மேன்மை என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், அதுக்கப்புறமா உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விதமான மறைபொருளான காரியங்களும் இந்த பேரபிளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு. அப்போ அந்த பேரபிள்ல இருக்கக்கூடிய ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை, மறைபொருள்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சீஷர்களுக்கு கூப்பிட்டு சொன்னார், நான் ஒரு சிம்பிள் ஊமையை உங்ககிட்ட சொன்னேன், விதைக்கிறவனை பற்றி ஊமையை சொன்னேன். அதுவே உங்களுக்கு புரியல அப்படின்னா இன்னும் அநேகமாயம் பிரம்மாண்டமான ஊமைகள் இருக்குது, அது எப்படி உங்களுக்கு புரியும்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ஆண்டவர் கேட்கிறார். படிக்கலாமா? மார்க் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? பாத்தீங்களா, இந்த ஊமையை உங்களுக்கு தெரியல அப்படின்னா மற்ற ஊமைகளை நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு கேட்கிறார் ஆண்டவர் இல்லையா? அப்ப என்ன பண்றாருன்னா, அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஆண்டவர் வந்து அங்க விளக்கி காமிக்க போறாரு. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணலாம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே நீங்க நிறைய ஊமைகள் பேசியிருக்கீங்க, ஒரு சில விஷயங்கள் படிச்சா எங்களுக்கு தெரியுது, ஆனா வந்து அதோட மேன்மையான காரியங்கள் எங்களுக்கு வந்து புரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு சாம்பிள் ஊமையை நம்மகிட்ட காமிக்க போறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஊமை அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள், உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மறைபொருளான காரியங்கள், இதெல்லாமே இந்த ஊமைக்குள்ள வச்சிருக்காரு. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் அப்பப்போ என்ன பண்ணுவாரோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்மகிட்ட புரிய வைப்பார். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சாம்பிள் 2-3 செகண்ட்ல பார்த்து என்ன பண்ணலாம்னா முடிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். படிக்கலாமா? பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இதை நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாத்தீங்களா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஊமையுடைய கருத்து வந்து கட்டாயமா அவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து புரியும் இல்லையா? இப்ப என்ன சொல்லியிருக்கான்றதை நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கலாம். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டம் வச்சிருந்தாராம் இல்லையா? அதுல எதை நாட்டியிருக்காரு? அவரு அத்தி மரத்தை நாட்டியிருக்காரு. ஒரு மனுஷன் திராட்சை தோட்டம் வச்சிருக்காரு, அதுல எதை நாட்டியிருக்காரு? அத்தி மரத்தை நாட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் என்ன பண்றாருன்னா என்ன எதிர்பார்க்கிறாரு? கனி எதிர்பார்க்கிறாரு. அப்ப அவர் எதிர்பார்த்த டைம்ல என்ன வரல? கனி வரல. அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். அவரு வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டார். உடனே யார் உள்ள வரா? தோட்டக்காரர் உள்ள வராரு. ஐயா வேண்டாம், கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த வருஷமும் பார்க்கலாம், நான் நல்லா சுத்தி கொத்தி எரு போடுறேன், இந்த வருஷம் கூட பார்க்கலாம்,
ஒரு வேலை அதை கனி கொடுக்கல என்ன பண்ணிடலாம், அதை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா அந்த எஜமானுக்கு வந்து மறு உத்தரவு அவங்க சொல்றாரு. இதுதான் அங்கே சொல்லப்பட்ட பேரபிள் இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த பேரபிளுக்குள்ள பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது, அதே நேரத்தில் உலக தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மறைபுரான காரியங்களும் இருக்குது. அதை ரெண்டுத்தையும் புரிய வைக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு உதாரணம் கொடுத்தார். என்ன உதாரணம்? ஒரு எது இருக்குது, திராட்சை தோட்டம் எக்ஸாம்பிள், அப்புறம் அத்தி மரம் எக்ஸாம்பிள். பார்த்தீங்களா? அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதில் என்ன சொல்லியிருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ 4 ஃபார்முலா பயன்படுத்தணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியின்படி தான் போதிக்கடவன் சொல்லி காமிச்சிருக்காரு. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் நம்ம 2 செகண்ட் ரிசர்ச் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சு முடிச்சிடலாம் சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உள்ள வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் ஒருத்தர் இருக்காரு, தோட்டக்காரர் இருக்காரு, அப்புறம் என்ன இருக்கு, அத்திமரம் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்குது, அத்திமரம் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட க்ளூ. இதை வச்சு தான் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன இருக்குது, அங்கே திராட்சை தோட்டம் இருக்குது, திராட்சை தோட்டத்தில் தான் அத்திமரம் இருக்குது. அப்போ எங்கேயாவது என்ன பண்ணுவார்னா நம்முடைய ஆண்டவர் வந்து க்ளூ கொடுத்துருப்பார். நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல, ஏற்கனவே நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருல பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்க ஆண்டவரே, இந்த ஊமையோட கருத்து என்ன ஆண்டவரே, கேளுங்க. தேடுங்கள் தேடுங்க ஆண்டவரே. திராட்சை தோட்டம்னா என்ன, அத்திமரம் என்ன, தேடுங்கள். அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள். தட்டுங்க. தட்டுனீங்கன்னா திராட்சை தோட்டம் என்ன ஆண்டவரே தட்டுங்க, அத்திமரம் என்ன ஆண்டவரே தட்டுங்க, அப்போ உங்களுக்கு கிடைச்சிடும், கண்டடைவீர்கள், சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்ப நமக்கு தெரிஞ்ச வகையில இந்த இடத்துல அத்திமரம் எதை அடையாளப்படுத்துது, திராட்சை தோட்டம் எதை அடையாளப்படுத்துது. அநேக வசனங்கள் நம்மகிட்ட இருக்குது, ஆனாலும் எந்த இடத்துல எந்த வசனத்தை வந்து ஆண்டோட திட்டத்துக்குள்ள நம்ம எடுக்கணும் அப்படின்றத நமக்கு நல்ல ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பாத்தீங்களா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும், எது கரெக்டா வரணுமோ அதை எடுத்துக்கணும். நம்ம அதுதான் ஆண்டவருடைய திட்டம்ன்றதை நமக்கு புரிய வைப்பார். அப்ப நம்ம என்ன வேணா யோசிக்கலாம், நம்ம யோசிக்கிற எல்லா விஷயமும் ஆண்டவர் சொன்னது மாதிரி அவர் சொல்லிக்கிறதா நம்ம யோசிக்கிறோமான்றதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திராட்சை தோட்டம்ன்றது எதை அடையாளப்படுத்தணும் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, திராட்சை தோட்டம் வந்து படிக்கலாம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. பாத்தீங்களா, அப்ப திராட்சை தோட்டம்ன்றது இஸ்ரவேல் வம்சமேன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டம்ன்றது இஸ்ரவேல் வம்சம் சொல்றார். அப்போ இஸ்ரவேல் வம்சம், அதுக்கு நடுவில் நாட்டப்பட்ட அத்திமரம் எது அது தெரியணும் இல்லையா. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் சரியாக இசைவாக வராத மாதிரி தெரியுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே வேகத்துக்குள்ள என்ன அடையாளப்படுத்தினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்திமரம் யார் அடையாளப்படுத்துகிறாங்க, இஸ்ரேல் தேசத்தை, இஸ்ரேல் ஜனங்களை. ஏன்னா அவங்க கிட்டதான் ஆண்டவர் கனி எதிர்பார்த்தார். படிக்கலாமா பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அருந்தி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாத இருக்க கடவுது என்றார். பாத்தீங்களா, அப்போ நம்முடைய 2 முக்கியமான ஒரு நபர்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா எஜமான், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தோட்டக்காரர் இல்லையா. இந்த இடத்துல யார் கனி எதிர்பார்த்தது, எஜமான் கனி எதிர்பார்க்கிறாரு. அப்போ நல்லா கவனிச்சுங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவருடைய திட்டத்துல முதல் அந்த அழைப்புக்குள்ள வந்தவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இது எப்படி சேர்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திராட்சை தோட்டன்றது எதை அடையாளப்படுத்துதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டம், அழைப்பு. எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26ஆம் வசனம், சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, முதல்ல இந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் உங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருந்தார்.
இல்லையா? அதை அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்களில் தெய்வீக திட்டத்தை எப்படி அடையாளப்படுத்தி காமிக்கிறாருன்னா திராட்சை தோட்டம் சொல்லி அடையாளப்படுத்தி காமிக்கிறார். அப்போ திராட்சை தோட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய தெய்வீகமான திட்டத்தை, ஆசீர்வாதத்தை, பிளெஸிங்ஸ் அடையாளப்படுத்தி காமிக்கும். புரிஞ்சுக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. என்னாகமம் 13:20 படிக்கலாம். என்னாகமம் 13 முதல் நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்புமானதோ இழப்புமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள், தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலமா இருந்தது. பாத்தீங்களா? நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். வேவு பார்க்க போனவங்க கானான் தேசத்துக்குள்ள உள்ள போய் திராட்சை குலைகளை அறுத்து கொண்டு வந்தார்கள். நமக்கு வேதத்தின் அடிப்படையில் நல்லா தெரியும், கானான் தேசம்ன்றது பரம கானான், அவரோட ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். அப்போ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் அது முதல்ல எங்கே வந்து சேர்ந்தது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வந்து சேர்ந்தது. அப்போ அந்த பிளெஸிங்ஸ்குள்ள, திட்டத்துக்குள்ள முதல்ல நாட்டப்பட்டது யாருன்னா அத்திமரமாகிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ அவங்க கிட்டதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் முறையில் கனி எதிர்பார்த்தார். அவங்க என்ன பண்ணல? கனி கொடுக்கல. அதனால என்ன பண்ணார்னா எஜமான் வந்து அவங்க கனி கொடுக்காதனால வெட்டிடலான்னு சொன்னார். தோட்டக்காரர் என்ன பண்ணாருன்னா, தோட்டக்காரர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவரே வேண்டாம், என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் நல்லா கொத்தி எரு போடுறேன், நான் யாருன்றதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா கொத்தி எரு போடுற விஷயங்களை அதான் அடையாளப்படுத்தும். நம்முடைய ஆண்டவரை பார்த்தீங்கன்னா அநேக உண்மைகளில் முதலாம் முறைகளில் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொடுத்தார், நல்லா கொத்தி எரு போட்டார் இல்லையா? ஆனாலும் கனி கொடுத்தாங்களா? கனி கொடுக்கல. கனி கொடுக்கலன்னா வெட்டிலான்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொத்தி எரு போட்டதுக்கு அப்புறம் கூட ஏற்றுக்கொள்ளாதனால ஆண்டவர் அருமையான வந்து நியாய தீர்ப்புகளை அங்கே சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, மத்தேயு 23:37. மத்தேயு 23:37 எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லில் எரிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம்னு சொல்லும் போது கொத்தி எரு போடுற காரியங்கள் எவ்வளோ சத்தியத்தை சொன்னேன். உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்து உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பார்த்தீங்களா? இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அப்போ ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வீக அழைப்பை, திட்டத்தை அவங்க மிஸ் பண்ண காரியங்களை இன்னைக்கு நம்மகிட்ட புரஜாதிகள்கிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும். அதை கனிகளை கொடுக்கல அப்படின்னா அது நிலத்தை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கொடுக்கப்பட்ட வாய்ப்பை மிஸ் பண்ணதுனால இந்த பூமிக்குரிய மென்மையான காரியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கெடுத்துட்டாங்க. அதனால தான் அவங்களை விட்டு அழைப்பு யார்கிட்ட வந்துருச்சு? புரஜாதிகள்கிட்ட வந்துருச்சு. படிங்க அப்போஸ்தலர் 13 படிங்க. அப்போஸ்தலர் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதிகளுக்கு போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பார்த்த அப்போஸ்தலர் 13:46 நாங்கள் புரஜாதிகள்கிட்ட போகிறோன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்க, அந்த ஊமையில் முதல்ல யார் வரா? அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் வரார். ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அதில் அத்திமரம் இருக்குது. கனி எதிர்பார்க்குறார், கொடுக்கல. தோட்டக்காரர் வந்து வெட்ட வேண்டாம் ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டும், நான் வந்து சுற்றிலும் கொத்தி எரு போடுறேன், கனி கொடுத்தா பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டிடலான்னு சொல்லி ரெண்டு பேருமே உடன்படிக்கைக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க இல்லையா? அப்போது அந்த எஜமான் வந்து ஆண்டவர் அனுப்பின பிதாவுக்கு அடையாளமாகவும், தோட்டக்காரர் வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும், திராட்சை தோட்டம்ன்றது நம்முடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீகமான திட்டத்தையும், அந்த திட்டத்தில் முதல்ல நாட்டப்பட்ட அழைப்புக்குள்ளே வந்த அந்த அத்திமரம் இஸ்ரேல் ஜனங்களையும் அடையாளப்படுத்துகிறாங்க. சுற்றிலும் கொத்தி எரு போடுறது நம்முடைய ஆண்டவர் அநேக உண்மைகளை, சத்தியங்களை அவங்ககிட்ட மட்டும்தான் முதல்ல கொட்டினார். ஆனால் என்ன பண்ணலன்னா அவங்க கேட்காதனால அவங்க அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க. அந்த வாய்ப்பு இன்னைக்கு புரஜாதிகளாகிய நம்மகிட்ட வந்திருக்குது. இதுதான் இந்த உண்மையுடைய சுருக்கமான வந்து ஒரு பொருள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 முக்கியமான ஒரு மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு தலைப்பின் கீழே படிப்பது, ஒரு வசனத்துடைய கருப்பொருளை அறிந்து படிப்பது, அதுக்கப்புறமா ஊமைகளை மையமாக வச்சு படிப்பது. தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால், நீங்கள் விரும்பினால் அடுத்த 3 மெத்தடையும் அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.